தி சென்னை சில்க்ஸா டி சென்னை சில்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சில்க்ஸ் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா, தீ விபத்துகள்ல சிக்கி வருது. அதன் தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கன்டினியூஸா இருக்கு. ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தீ விபத்து ஏதாவது ஒரு சென்னை சில்க்ஸ் பிரான்ச்ல நடந்துகிட்டே வருது. குறிப்பா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குரூஷியலான டைமா தான் இருக்கு. அந்த ஆர்டர வந்து நம்ம இப்ப தொடர்ச்சியா பார்க்கலாம். 2015 ஜூன் 16ஆம் தேதி சேலத்துல இருக்க சென்னை சில்க்ஸ் ஃபயர் ஆகுது. அந்த இடத்துல கேட்டா சின்னதா ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட்டால ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திருப்பி 1 வருஷம் கேப் விட்டு 2017 மே 31ஆம் தேதி இதே மாரி சென்னையில இருக்க உஸ்மான் ரோட்ல இருக்க ஒரு மெயினான சென்னை சில்க்ஸ் ஃபயர் ஆகுது. ஏறக்குறைய 420 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏறக்குறைய 80 கோடி ரூபாய் மதிப்புள்ள துணிகள், அதுக்கப்புறம் வைரம், வைடூரியன்றது எல்லாமே எரிஞ்சு போகுது. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அதோட பேஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டீசல் டேங்க்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தாங்க. ஜெனரேட்டருக்கு தேவையான டீசல் டேங்க்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதிலிருந்து ஏற்பட்ட தீ விபத்து தான் இது. இவ்வளவு விஷயம் எரிஞ்சு போறதுக்கான காரணம், இவ்வளவு பெரிய அழிவு ஏற்படுறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அது அப்படியே முடிஞ்சிருச்சான்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. அதுக்கப்புறமா 2019 அக்டோபர் 30ஆம் தேதி கோவில்பட்டியில இருக்க சென்னை சில்க்ஸ்ல ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 2, 3 வருஷம் கேப் ஆயிடுச்சு. திருப்பி 2023ல ஆகஸ்ட் 13ஆம் தேதி கும்பகோணத்துல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதை பத்தி நான் இப்ப சொல்லியிருந்தேன். அதன் தொடர்ச்சியா 2024 இப்ப ஜூன் மாசம் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருதுநகர்ல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் காரணம் வச்சு கீழ நடந்த ஒரு சின்ன ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனை ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயுமா சென்னை சில்க்ஸ் இன்னும் உயிர்ப்போட இருக்கு, இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்சூர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அதுக்கான லாஸஸ் எல்லாமே அவங்க இன்சூரன்ஸ்ல இருந்து எடுத்துருவாங்க. இன்னும் இன்சூரன்ஸ் பண்ணாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேச்சுக்களும் இருக்கு. எவ்வளவு லாஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து எவ்வளவு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிளியர் ஆகும்ன்றத பேஸ் பண்ணி நம்ம தெளிவா ஒரு வீடியோ போடலாம். எந்தெந்த விஷயத்துக்கு இன்சூரன்ஸ் போடணும், எந்தெந்த விஷயத்துக்குலாம் நம்ம இந்த மாதிரி கிளைம் பண்ண முடியுன்றதுக்கு தனியா ஒரு வீடியோ போடலாம். குறிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது ஒரு வதந்தியும் சேர்ந்து கிளம்பும். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இன்சூரன்ஸ்க்காக கொளுத்தி விட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பல செய்தியில பார்த்திருப்போம். பல படத்திலயும் பார்த்திருப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காமிச்சிருப்பாங்க. இன்சூரன்ஸ்க்காக அங்க ஒர்க் பண்றவங்களலாம் ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொன்னுடுறாங்க அப்படின்ற விஷயங்கள செய்திகளை பார்த்திருப்போம். ஆனா இதுவரைக்கும் நடந்த சென்னை சில்க்ஸ் விபத்துல எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு உயிர் பலியும் ஏற்படவே இல்ல. இந்த சென்னையில நடந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் எரிஞ்செல்லாம் முடிஞ்சு அந்த பில்டிங் இடிக்கிறப்போ இந்த ஜா கட்டர் எக்யூப்மெண்ட்டோட ஒரு பார்ட் உடைஞ்சு விழுந்து அந்த டிரைவர் இறந்து போயிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நடந்துச்சே தவிர, மத்தபடி இந்த ஒரு சென்னை சில்க்ஸ்ல எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவே இல்லன்றத நம்ம இங்க நிச்சயமா சொல்லிக்கணும். அ தொடர்ச்சியாக இந்த இன்சூரன்ஸ் ரிலேட்டடான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டே நம்ம கன்சல்ட் பண்ணி, எந்தெந்த விஷயத்துக்குலாம் இன்சூரன்ஸ் தேவை, எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிறது சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ண போறோம். காத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு நாதசார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.